ஏன்னா ஒரு லேப்டாப்லேயே ஒரு சாஃப்ட்வேர் போட்டுக்க முடியும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மானிட்டரில் இருக்கிற ஃபுட்டேஜ் அதுக்குள்ளே காப்பி பண்ணி அதை அப்படியே எடிட் பண்ணி உடனே பார்த்துட்டு பரவாயில்ல. நான் வந்து எப்பயும் போய் பண்ணதில்லை. ஏன்னா ஃபார் மீ இது என்னென்னா ஒரு வேறு ப்ராசஸ் நான் பண்ணுறது. ஸோ ஸ்கிரிப்ட் டைரக்டர் எழுதும்போது நம்மளுக்கு ஸ்கிரிப்டை கொடுக்குறாரு. ஸோ ஒரு எடிட்டராக அந்த ஸ்கிரிப்டை படித்து ஒரு ஃபெலோ டெக்னீஷியனாக அதை டைஜஸ்ட் பண்ணி அவருக்கு நம்மளோட ஒரு ஒப்பீனியனை சஜஷனை அண்ட் எடிட்டருக்கு மேபி விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் பை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை எடிட்டிங் லாட் ஆஃப் ஃபிலிம். ஏன்னா எடிட்டர்ஸ் பண்ணுற விஷயந்தான் அந்த எக்யூப்மெண்ட்டில் பண்ண முடியும். அப்படி தான் அது டிவைஸே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல எடிட்டர் தான் அதை நல்லா யூஸ் பண்ண முடியும். ஒன்லி திங் என்னென்னா இத்தனை வருஷமாக ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம், சடனாக வேறு ரூட்டில் போனோம், கம்ப்யூட்டர்ஸு ஹைடெக்காக இருக்குன்னொன்னே பயம் ஒன்று வந்தது நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 படம் பண்ணி அதுக்கு சிஸ்டம் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன்ன்ட்டு அவங்க ஒத்துக்கிட்ட அப்புறம், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபிலிம்னா எல்லோரும் ஃபிலிமை பார்த்து நெகட்டிவ்னா இப்படி. இப்போ வந்து நான் வந்து சிஸ்டமில் எடிட் பண்ணி சிஸ்டம்லேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், அதை வச்சு நெகட்டிவ் கட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் கட்டிங்கிறது பக்கத்துலேயே பாசிட்டிவ் இருக்கும், பாசிட்டிவை பார்த்து அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் கட் பண்ணுவோம் ரெண்டுத்தையும். ஸோ நான் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் அவங்க வேறு எங்கேயோ ஸ்டாப் பண்ணுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கஷ்டப்பட்டேன். ஏன்னா இது எப்படி ஐயோ வந்து மாட்டிக்கிட்டோமா அந்த மாதிரி. பட் என்ன தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராசஸில் that this equipment is very invaluable. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 93-94 இந்த நியூ சாஃப்ட்வேர் வந்தது, அப்ராடில் வந்துடுச்சு. ஆவிட்னு அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்தியா சென்னை பேஸ்ட் கம்பெனி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது கூட இந்தியாவுக்கே அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அதை ஃபஸ்ட்டு அப்சார்ப் பண்ணவர் கமல்ஹாசன் அவர் படத்துக்கு, அதுக்கப்புறம் மணிரத்னம். அந்த டைமில் இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க, இதை வாங்கலாமான்னு இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. அது என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி டெல்லியில் இருக்காங்க. அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரி பண்ணுறேன், டாக்குமெண்ட்ரினா நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும், இவ்வளோ பிஸி டைமில் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டாக்குமெண்ட்ரி பண்ணணுன்னா நிறைய டைம் வேணுமே அப்படின்னு. பட் அவங்க ரொம்ப க்ளோஸ், ஸோ பண்ணலாம், பட் இந்த மாதிரி சிஸ்டமில் பண்ணி பார்க்கலாமா, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்குமே அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஸ்டுடியோவில் புக் பண்ணி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரி, டீச்சர்ஸ் ஆஃப் தொண்டமாத்தூர்ன்ட்டு ஒரு டெல்லி பேஸ்ட் டாக்குமெண்ட்ரி மேட் ஆன் தொண்டமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது சவுத்தில், கோயம்புத்தூர் பக்கத்தில். அங்கே வந்து சின்ன பசங்க எல்லாம் வந்து ஓல்ட் பீப்புளுக்கு டீச் பண்ணுறாங்க. காலையிலேருந்து அவங்க ஸ்கூல் போவாங்க, ஈவினிங் வந்து அவங்க படிப்பு சொல்லி கொடுப்பாங்க எல்டர்ஸ்க்கு, யாரெல்லாம் அன்எஜுகேட்டடோ. இந்த மாதிரி ஒரு இது நடந்துகிட்டு இருந்தது அங்கே சிஸ்டம். ஸோ அதை கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த ஸ்டுடியோ ஹையர் பண்ணு. அப்போ என்னென்னா அவங்க ஸ்டுடியோ அவங்களதுனால நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க எக்யூப்மெண்ட்டை. ஸோ நான் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் அவங்க வேறு எங்கேயோ ஸ்டாப் பண்ணுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கஷ்டப்பட்டேன். ஏன்னா இது எப்படி ஐயோ வந்து மாட்டிக்கிட்டோமா அந்த மாதிரி. பட் என்ன தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராசஸில் that this equipment is very invaluable. ஏன்னா இது நான் என்னெல்லாம் இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தேனோ அதை இங்கேயும் பண்ண முடியும். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த சாஃப்ட்வேர் தெரியணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தெரியணும், அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸும் பண்ணலாம்.
இதுக்கு முன்னாடி ABCDEFன்னு ஒன்று ஒட்டியிருந்தோம்னா இதில் வந்து என்ன காம்பினேஷன்லையாவது போட்டு வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. அது டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது பார்த்தோன்னே இது ஐ காட் ஹுக்ட் ஆன். இது டெஃபினட்டாக நம்ம பட் ஒன்லி திங் அவங்கள வச்சு ஹையர் பண்ண முடியாது, நம்மளே அதை சொந்தமாக இது பண்ணி தான் ஆகணும். அப்புறம் போய் பார்த்தா அது வெரி எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அந்த டைமில் இட் வாஸ் காஸ்டிங் சம் 35 lakhs அண்ட் ஒரு படம் எடிட்டிங்க்கு 1-2 lakhs அந்த டைமோட ரெமுனரேஷன். ஸோ இந்த 35 lakhs வச்சு எப்படி பண்ணுறதுன்னா லக்கியாக ஒருத்தர் யாரோ சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி பேங்க் இருக்குது, பேங்க் கொடுக்குறாங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, சரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு போய் அப்ளிகேஷனை போட்டோம். லக்கியாக அந்த வரைக்கும் அந்த டேக்ஸஸ் அது இது பே பண்ணதுனால அந்த பேப்பர்ஸ் இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவர் இந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அவர் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டார் அந்த பேங்க் மேனேஜர். அப்புறம் ரியலைஸ் பண்ணோம் என்னென்னா இது 35ஓட 33 or 34 வந்தது, அதோட முடியாது, ஒரு பீட்டா ரெக்கார்டர் வேணும், அது ஒரு 10 லட்சம். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 40 something வந்தது. அண்ட் எக்யூப்மெண்ட் வரதுக்குள்ளேயும் டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி அது ஒரு 2 lakhs. எப்படியோ எல்லாம் பண்ணி எல்லாம் எடுத்து வந்து 95ல் ஒரு பெரிய லோனோடு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து எக்யூப்மெண்ட்டை வச்சுட்டோம். என் ஃப்ளாட் இருந்தது டைரக்டர்ஸ் காலனியில் வச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் என்னென்னா நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிம் மேக்கர்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக இல்லை. இந்த புது சிஸ்டம்குள்ள படத்தொகுப்பாளருக்கும் இன்னும் கான்ஃபிடென்ஸ் கிடையாது, டைரக்டர்ஸ்க்கும் இன்னும் கான்ஃபிடென்ஸ் வரல நிறைய பேருக்கு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுவோம், இந்த சிஸ்டமில் பண்ணால் ஏதோ ப்ராப்ளம் வந்ததாமே. ஃபஸ்ட்டு படத்தில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைங்க வந்திருக்கும் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போது, அதெல்லாம் வருது, அதனால் இப்போ வேணாம். ஸோ கிட்டத்தட்ட 95லேருந்து 98, 97 வரைக்கும் ஒரு 2-3 years நான் வந்து நிறைய வீடியோ ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெளியில் ஸ்டீன்பெக்கில் வேறு ஸ்டுடியோவில் ஜெமினியில் போய் ஒர்க் பண்ணுவேன், ஒரு AVMல ஒர்க் பண்ணுவேன். என் தெலுங்கு படத்தை, என் தமிழ் வாட் எவர் ஃபிலிம்ஸ் அந்த டைமில் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து வீடியோ ஒர்க் பண்ணுவோம், ட்ரெய்லர்ஸுன்ட்டு ஆட்ஸுன்னு இந்த மாதிரி. ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் அப்படின்ட்டு எவ்ரி மந்த் ஆனால் ஒரு 30,000 இன்ஸ்டால்மெண்ட் கட்ட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் போச்சு 2.5 to 3 years. என்னடா ராங் டெசிஷன் எடுத்துட்டோமோ இன்னமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் வி நெவர் ஃபெல்ட், ஏன்னா ஒர்க் வாஸ் கோயிங் ஆன்னால அங்கே ஒர்க் இருந்தது, இங்கே ஒர்க் நடந்தது, அதுலேயே இருந்ததுனால பெருசாக எஃபெக்ட் ஆகல மென்டலி. ஒரு டைமில் ஸ்லோவாக அதே ஒரு படம் வந்து பண்ணோம், 1-2 படம். ஒரு அசாமீஸ் படம் அவங்க ஓகே பண்ணலாம் அப்படின்னாங்க, ராக் பிராக்னு ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் டெரரிஸ்ட்டுன்ட்டு சந்தோஷ் சிவன் படம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 படம் பண்ணி அதுக்கு சிஸ்டம் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன்னுட்டு அவங்க ஒத்துக்கிட்ட அப்புறம், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபிலிம்னா எல்லோரும் ஃபிலிமை பார்த்து நெகட்டிவ்னா இப்படி, இப்போ வந்து நான் வந்து சிஸ்டமில் எடிட் பண்ணி சிஸ்டம்லேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், அதை வச்சு நெகட்டிவ் கட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் கட்டிங்கிறது பக்கத்துலேயே பாசிட்டிவ் இருக்கும், பாசிட்டிவை பார்த்து அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் கட் பண்ணுவோம் ரெண்டுத்தையும். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது, இதில் ரெஃபரன்ஸே இல்லை, நான் கொடுக்குற ஷீட்டை வச்சு தான் நெகட்டிவ் கட் பண்ணோம். ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸே கிடையாது. அது இல்லைனா பாசிட்டிவ்லேயும் நான் பார்க்கலாம், நெகட்டிவ்லேயும் பார்க்கலாம், ஒரே ஃப்ரேமாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆல்தோ கீழே இருக்கிற ஒரு கோடட் நம்பர்ஸ் தான் இருக்கும், அந்த நம்பர்ஸ் வச்சு தான் நெகட்டிவ் கட்டிங்கே நடக்கும். இருந்தாலும் ரெஃபரன்ஸுக்கு அதே மாதிரி இதுவும் மூஞ்சி க்ளோஸ்அப் இருக்குது, இதுவும் மூஞ்சி க்ளோஸ்அப் இருக்குதுன்னு தெரியும், நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ். ஸோ இது வெட்டுறதுக்கு ஒரு தைரியம் இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணும்போது ஒரு தைரியமே வரலை ஜனங்களுக்கு. டைரெக்டாக ஐயோ ஏதோ தப்பாயிடுச்சுன்னா என் படமே இதாகிடும். ஸோ அப்புறம் ப்ரூவ் பண்ணி 2-3 படம் பண்ணோடனே தேவர் ஹாப்பி. ஸ்லோவாக அதுக்கப்புறம் எல்லாமே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, என்னோடய ரெகுலர் டைரக்டர்ஸ் எல்லாமே. அப்புறம் சில பேர் நிறைய என் ரெகுலர் டைரக்டர்ஸ் இல்லை அவங்க கூட இந்த சிஸ்டம் ஏதோ நல்லா இருக்கேன், சில பேருக்கு கூட படம் பண்ணி கொடுத்துருக்கேன், மேபி ஒன்ஸ் அந்த மாதிரி. அட் அ டைம் எப்படி ஆயிடுச்சுன்னா நிறைய அந்த மாதிரி படம் பண்ணுறதுனால சில பேர் கேரளாவில் சடனாக என்ன சொன்னாங்கன்னா இதை பேன் பண்ணணும், ஏன்னா இது ஃபிலிம் எடிட்டிங்கே கிடையாது, இது வந்து வீடியோ எடிட்டிங் வச்சு ஃபிலிம் எப்படி பண்ண முடியும், இந்த சிஸ்டமை இந்த எடிட்டரை பேன் பண்ணணும், இல்லை அந்த சிஸ்டமை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டார்ட் ஆச்சு.
அப்போ தான் ரியலைஸ் பண்ணோம், ஓகே அவங்க வந்து லெஃப்ட் அவுட் ஆயிடுறாங்க இந்த இதுலன்ட்டு சொல்லிவிட்டு நவோதயான்னு ஒன்று இருந்தது. அவங்க தேவ வெரி கோஆப்ரேட்டிவ். ஏன்னா அவங்களும் எக்யூப்மெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த குட்டி சாத்தான் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணவங்க அவங்க நவோதயான்னு அந்த கம்பெனி. ஸோ அவங்களும் ட்ரைனிங் வச்சாங்க. நானும் ஓப்பன், யாருன்னா வரணும் இங்கே பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், ஏதாவது கற்றுக்கணுன்னா ஸோ தட் அவங்களே பழக்கணும். ஏன்னா எடிட்டர்ஸ் பண்ணுற விஷயந்தான் அந்த எக்யூப்மெண்ட்டில் பண்ண முடியும். அப்படி தான் அது டிவைஸே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல எடிட்டர் தான் அதை நல்லா யூஸ் பண்ண முடியும். ஒன்லி திங் என்னென்னா, இத்தனை வருஷமாக ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம், சடனாக வேறு ரூட்டில் போனோம், கம்ப்யூட்டர்ஸு ஹைடெக்காக இருக்குன்னொடனே பயம் ஒன்று வந்தது நிறைய பேருக்கு. ஸோ சில பேர் வந்து ஆப்ரேட்டர்ஸை வச்சு கண்டினியூ பண்ணாங்க, ஓல்டர் பீப்புள். சில பேர் கற்றுக்கிட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம். ஸோ அப்படியே அந்த ஸ்லோவாக அந்த இட் டுக் சம் டைம். எது புதுசாக வந்தாலும் ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும், டக்கு நாயே மாறணும், இதான் நல்லா நடந்துகிட்ருக்கு அப்படி. பட் நீங்கள் மாறலைன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கும், சேஞ்சை நிறுத்த முடியாதுல்ல. அதனால் அந்த சேஞ்சில் அப்புறம் நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகி இப்போ ஸ்லோவாக இப்போ வந்து அந்த ஸ்டீன்பெக்கோ ஃபிலிமோ எங்கேயுமே கிடையவே கிடையாது. எல்லாமே இந்த டிஜிட்டல் சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எடிட்டரோட வேலை வந்து எனக்கு இனிஷியலாக அப்படி இல்லை, போக ஒரு ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்கிரிப்ட் டைரக்டர் எழுதும்போது நம்மளுக்கு ஸ்கிரிப்டை கொடுக்குறாரு. ஸோ ஒரு எடிட்டராக அந்த ஸ்கிரிப்டை படித்து ஒரு ஃபெலோ டெக்னீஷியனாக அதை டைஜஸ்ட் பண்ணி அவருக்கு நம்மளோட ஒரு ஒப்பீனியனு, சஜஷனு அண்ட் எடிட்டருக்கு மேபி விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் பை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை எடிட்டிங் லாட் ஆஃப் ஃபிலிம். ஸோ இதுக்கப்புறம் இது வருது, இதுக்கப்புறம் இது வருதுன்னும் போது, ஓ இந்த விஷயத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் வருதுன்னா இது ஃப்ளோ கரெக்டாக இல்லையே, இது தேவையில்லாமல் நடுவில் ஸ்டோரி பிரேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ஷேர் பண்ண முடியும் ஒரு எடிட்டராக. ஸோ அதை ஷேர் பண்ணி அப்புறம் இந்த இடத்துல இந்த டீட்டெயில் இருந்தால் தான் இது புரியும். இப்போ என்னென்னா சீன் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க, பட் ஒரு பர்டிகுலர் டீட்டெயில் இருக்கும், லைக் ஒரு ஃபோன் நம்பரோ இல்லை அது பாசிங்கில் சொல்லியிருப்பாங்க ஸ்கிரிப்டில், பட் அது வந்து நம்மளுக்கு அழுத்தமாக பதிஞ்சிருக்காது. ஸோ இதை இது வந்து நம்ம கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுங்க. அதுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்தா அது எண்டு வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுருக்க முடியும் அப்படின்னு உணரணும். அதை உணரணும்னா அது தகுந்த மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணால் பெட்டரு, அப்போ தான் அங்கே அந்த இடத்துக்கு வரும்போது ஸ்டில் ஞாபகம் இருக்கும். ஏன்னா அந்த இமேஜரி ஆர் அந்த ஒரு ஷார்ட்டு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இருந்தால் தான் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இது புரியும், இல்லைன்னா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். பேசிக்காக வந்து ஒரு ஸ்டோரி ஃப்ளோ மாதிரி. எவ்வளோ இருந்தாலும் எடிட்டிங் ப்ராசஸில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்புறம். பட் இருந்தாலும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணால் எடிட்டருக்கு நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லா படமும். ஸோ எனக்கு கிளியராக தெரியுது தான் ஷூட் பண்ணுறாங்க, இதுதான் ஷூட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன்னா, அது வரும்போதே எனக்கு தெரியுது, ஐயோ நம்ம நினச்ச மாதிரி இல்லையேன்னா ஷேர் பண்ணலாம் அந்த டைரக்டர்கிட்ட, இது நினச்ச அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்குது, ஆர் இந்த ஆட்டிடியூட் ஆஃப் இந்த ஆக்டரு நம்ம வந்து இப்படின்னு நினச்சோம், இவர் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு நினச்சோம், பட் ஆக்சுவலாக இப்போ பார்த்தா அவரோட பிஹேவியர் அந்த கேரக்டர் கான்சிஸ்டண்ட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ படத்து ஷூட்டிங் அப்பயே சிலதை வந்து கரெக்ட் பண்ண முடியும், ஏதாவது மிஸ் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா அதை ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸோ அவர் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆனால் தான் பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. கேமராஸில் வந்து இது வர ஆரம்பிச்சது, மானிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது கிடையாது. கேமராவில் ஷூட் பண்ணால் அவர் கேமராமேன் என்ன பார்க்குறாரோ அதுதான், அவர் தான் ஒரு ஜட்ஜு. அதுக்கு அந்த ஃப்ரேம் வேணால் டைரக்டர் பார்ப்பார், ஓ இதுதான் இந்த ஃப்ரேம் வச்சுருக்கீங்களா, அவ்வளோதான். இது போய் லேபுக்கு போயிட்டு ப்ராசஸ் ஆகிட்டு பிரிண்ட் அடித்து அந்த பிரிண்ட்டு வரும்போது தான் எல்லோரும் பார்ப்பாங்க, நல்லா இருக்குது ரஷ் இல்லை நல்லா இல்லைன்றது. அது வரைக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்னென்னா, ஷூட் பண்ணும்போது அந்த கேமராக்கு அட்டாச்மெண்ட்டாக ஒரு மானிட்டர் கொடுத்தாங்க. அந்த மானிட்டரில் வந்து என்ன ஷூட் ஆகுதோ அது ஒரு வீடியோ சிக்னல் மாதிரி வந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உடனே ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓ இந்த ஷாட் இதுதான் ஷூட் பண்ணோமா, ஃபிலிம் இருக்கும்போதே அது இருந்தது, ஓ இதுதான் ஷூட் பண்ணோமா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்தப்போ என்னாச்சுன்னா, ஓ இதை ப்ளே பண்ணி இதை ரெக்கார்ட் பண்ணி
செப்பரேட்டாக பார்க்க முடியும் போது இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு எடிட்டிங் இந்த சாஃப்ட்வேர் எடிட்டிங் வந்தப்புறம் இதில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணோன்னா அப்படியே எடிட் கூட பண்ணி பார்த்துடலாமேன்னு ஒரு இது வந்தது. ஸோ புதுசாக டைரக்டர்ஸு, எஸ்பெஷலி நியூ டைரக்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்னா என்ன ஷூட் பண்ணுறோன்னு தெரியாது. பழைய ஆளுங்கன்னா தே நோ எக்ஸாக்டாக நிறைய படம் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் இந்த ஷார்ட் இது எடுத்திருக்கோம், ஏன்னா இது வந்து இதுலேருந்து இதுக்கு எடிட் பண்ண முடியுன்றது அவங்களுக்கு மனசில் ஒரு விஷுவலைசேஷன் இருக்கும். இந்த குயிக் புதுசாக வந்த டைரக்டர்ஸ் தெரியாது, இது ஜாயின் பண்ணால் கரெக்டாக வருமா, ஜம்ப் வருமா, ஏதாவது ஆக்சஸ் ஜம்ப் பண்ணியிருக்கோமா, தப்பாக எடுத்திருக்கோமா, இந்த மாதிரி லுக்கே கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதனால் அங்கேயே எடிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அது. ஸோ இந்த 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 எக்யூப்மெண்ட் வந்தப்பறம் தான் இட் கேன் ஒன்லி ஸ்டார்ட் ஆஃப்டர் 95s, 97, 98 அந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஒருத்தராக. ஏன்னா ஒரு லேப்டாப்லேயே ஒரு சாஃப்ட்வேர் போட்டுக்க முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மானிட்டரில் இருக்கிற ஃபுட்டேஜ் அதுக்குள்ளே காப்பி பண்ணி அதை அப்படியே எடிட் பண்ணி உடனே பார்த்துட்டு பரவாயில்ல. நான் வந்து எப்பயும் போய் பண்ணதில்லை. ஏன்னா ஃபார் மீ இது என்னென்னா ஒரு வேறு ப்ராசஸ் நான் பண்ணுறது. அது வந்து அவங்களுக்கு அங்கே கண்டினியூட்டிஸும் இல்லை ஏதாவது இமீடியட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி ஒரு ஆள் அனுப்புறது. பட் நாங்கள் எடிட்டிங் வந்து வேறு ப்ராசஸ். என்னென்னா அந்த ரஷ்ஷஸ் எல்லாம் வந்தப்புறம் ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்து எல்லா டேக்ஸும் பார்த்து அந்த டேக்ஸில் இல்லை சைட் பை சைடே பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கால்வாசி படம் சைட் பை சைடு தான் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் என்னால் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக ஹெல்ப் பண்ண முடியுது டியூரிங் த ஷூட். இப்போ இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது 2 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாளுக்கு ஒரு வாட்டி எனக்கு ரஷ்ஷஸ் வந்ததுன்னா அதை பார்த்து ஒரு எடிட், இது நல்லா இருக்குது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு ஒரு எடிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அப்போ ஒரு புரியுது, இது இந்த டைரெக்ஷனில் போகுது, நல்லா வருதுன்னு. ஸோ அவங்கள கைட் பண்ண முடியும். இல்லை நல்லா போகல, இது ஏதோ விஷுவலாக இன்னும் பெட்டராக இருக்கணும், இல்லை பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும், இல்லை இந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ணுறவங்க வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, கதைக்கு தேவைய அளவுக்கு இல்லை அந்த சைடு ஆர்டிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். அவர் இது பத்த மாட்டேங்குது, அவர் ஹோல் ஸ்டைலே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் சைட் பை சைட் பேசினா, எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட்டு 10-15 நாள் எல்லோரும் அவங்களுக்கே செட் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அப்போ தான் ஆக்டர்ஸ் இன்னொரு படத்துலேருந்து வந்திருப்பாங்க, டைரக்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ எல்லோரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் 8 நாள் ஏதோ ஒரு டைம் ஆகும். அந்த டைமில் இந்த ஃபீட்பேக்கெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை பேரலாகவே எடிட் பண்ணுறது எல்லா படமே இப்போ. ஸோ எவ்ரி 2-3 டேஸ் ஏதோ ஒரு ரஷ்ஷஸ் வரும், அதை எடிட் பண்ணி உடனே பார்த்துட்டு ஷேர் பண்ணோன்னா அவங்க பார்க்குற பொசிஷனில் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுவோம். இல்லை எங்கேயாவது இன்டீரியர் லொக்கேஷன்லாம் நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ணி அதை அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிவிட்டோம். குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, குவாலிட்டி ஒன்று தான் இருக்கும். பட் என்னென்னா கட்டு வேறு பண்ணுறாங்க. என்னென்னா அதில் ஒரு இது இருக்குது, அதுவும் ஒரு என்ன சொல்ல முடியும்னா 100% கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டான்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு ஜனங்களோட எப்படின்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு இருக்குது. என்னென்னா ஒரு லவ்னா லவ் ட்ராக் தேவை, ஒரு சாங்கு தேவை, ஒரு ஃபைட்டு தேவைன்னு. பட் இப்போ ஃபெஸ்டிவல்னு போகும்போது அங்கே வந்து ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்குறாங்க. அங்கே அது ஒரு சர்டன் செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக பார்க்கலாம். சாங்கு இன்டகிரேட் ஆகி அது ஒரு கல்ச்சுரல் லொக்கேஷனாக இருந்தால் அதை கூட என்ஜாய் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு அது வந்து சில படத்தில் நடக்கும். பட் அதர்வைஸ் நம்ம இங்கே போடுற விதத்தில் சாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேப் மாதிரி போடுறோம். என்னென்னா ஒரு நடந்துகிட்டே இருக்கும் ஒரு சீரியஸாக விஷயம், நடுவில் பிரேக் பண்ணி இது பழைய காலத்துலேருந்து அப்படியே போயிட்டுருக்கு ஒரு சிஸ்டம். என்னென்னா அந்த சாங்ஸ்ன்றது ஒரு என்டர்டெய்னர், ஒரு பிரேக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்தது உள்ள. பாட்டுக்கும் படத்துக்கும் சில வாட்டி நிறைய வாட்டி சம்மந்தம் இல்லாமல் கூட பாட்டு வரும். சில வாட்டி பாட்டு வந்து ஒரு கதையை முன்னுக்கு எடுத்து போவோம், அது நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த விஷயங்கள்லாம் அங்கே தேவைப்படுது. அங்கே வந்து சீரியஸாக படத்தை வந்து கதையும் கான்செப்டையும் இதையும் சீரியஸாக பார்க்குற ஒரு ஆடியன்ஸு.
விச் இஸ் லெஸ்ஸர் ஆடியன்ஸ். அவங்களுக்கு இது தேவை இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம கம்பீட் பண்ணுறவங்க யாருன்னு, அங்கே வந்து ஒரு கம்பீட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு போகுது. அங்கே கம்பீட் பண்ணுற ஆடியன்ஸு விச் இஸ் வேர்ல்ட் சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லவே இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா டாபிக் கொண்டு சொன்னாங்க, நடுவில் போய் ஒரு டான்ஸோ ஒரு சாங்கோ இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு ஆக்ஷன் ஃபைட்டோ அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. ஸோ அவங்களோட கம்பீட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதனால தான் இந்த 2 வேறுபாடான 2 டைப் ஆஃப் கட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இல்லைன்னா முக்கால்வாசி எடுக்கிறது ஒரு பர்பஸ்க்கு தான் எடுக்கிறாங்க. 90% ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பர்பஸ்க்கு தான் எடுக்கிறாங்க. ஒன்று ஃபெஸ்டிவலுக்கு எடுக்கிறாங்க, இல்லைன்னா ரெகுலர் ரிலீஸ்க்கு எடுக்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் போன படம் ஆல்சோ ரிலீஸ் பண்ணால் சில வாட்டி ஜனங்களுக்கு பிடிச்சி பார்க்கலாம். பட் அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவலு, வேர்ல்டு சினிமாவோட வேர்ல்டில் நிறைய லாங்குவேஜஸில் படம் வருது. அங்கே படங்கள்லாம் வந்து இப்போ யார் தப்பு யார் கரெக்டுன்னு சொல்ல முடியாது இதில். ஏன்னா நம்ம கல்ச்சரல் இது பிரகாரம் நம்ம வந்து ஒரு ட்ராமா, மெலோ ட்ராமா, அழறது, சிரிக்கிறது, இது வந்து ரொம்ப எமோஷ்னல் பீப்புள். இப்போ ஃபாரின் ஆடியன்ஸ் வந்து அந்தளவுக்கு எமோஷ்னலான இது இல்லை. தேர் வில் பி சம் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி, எல்லா கண்ட்ரீஸும் இல்லை. இப்போ வெஸ்ட் எடுத்துக்கிட்டால், யூகே, யூரோப் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து எல்லாமே சட்டிலாக இருக்கும். ஒரு டெத்தை அவங்க பார்க்குறதும், நம்ம டெத்துனா இங்கே அழுது இது பண்ணி அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்லேயே நடந்தாலும் வெளியில் நடந்தாலும் எங்கே இருந்தாலும். ஸோ அங்கே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஸோ அவங்களோட நீங்கள் கம்பீட் பண்ணும்போது அந்த ஜூரி வந்து ஒரு 10 பேர் வரும்போது வேர்ல்ட்லேருந்து ஜூரி வரும். அந்த ஜூரி வந்து அவன் வந்து இது ரியலைஸ் பண்ண மாட்டான். ஏதாவது புதுசாக இந்த இந்தியாவில் இந்த கல்ச்சர் ஏதாவது பார்த்தான்னா அவனுக்கு பிடிக்கலாம். பட் பர்சனல் பிஹேவியர் வந்து ஹி மே நாட் நோ. ஸோ அவர் வந்து என்ன பார்ப்பாருன்னா, ஓகே இது என்ன ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுது அவருக்கு. நம்மளுக்கு வந்து அது கேஷுவல், இங்கே இப்படி தான் நடக்குது. ஸோ இந்த ஒரு இதில் வரும்போது அங்கேக்கு படங்களே கொஞ்சம் வேறு மாதிரி எடுக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அந்தளவுக்கு ஓவராக ட்ராமேட்டிக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப மெலோ ட்ராமா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மைண்டு போகும். ஸோ அதனால தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அது பழைய காலத்தில் வந்து ஆர்ட் ஃபிலிம்ன்றதை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீரியஸான படம் அப்படின்றது ஒரு லேபிள் வந்து இருக்குது. பட் அது ஆக்சுவலாக ட்ரூ கிடையாது. இப்போ இரானியன் ஃபிலிம்ஸ் இருக்குது, அது வந்து வெரி ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் தான். ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு அந்த 1.5 hours ஒரு கதையை சொல்கிறான். பட் அது யார் வேணால் பார்த்தாலும் என்ஜாயபுளாக இருக்குது. பட் இங்கே வந்து பழைய படங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக ரியல் டைம்லேயே ஒரு ஆள் இங்கேருந்து அங்கே நடந்து போனோன்னா அந்த டைம் கொடுத்து, ஸோ இது ஆடியன்ஸை ஒரு ரெகுலர் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு போரிங் ஃபீலிங் இருந்தது ஒரு டைமில். ஸோ இப்போ அதெல்லாம் மாறுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சீரியஸாக எடுக்கிற சினிமா ஆல்சோ ஹேஸ் காட் a different pace, different story and realism is different, but cinema language is vastly much faster way of storytelling ஆயிடுச்சு. So I think more, but அந்த டேக் இன்னும் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கு, ஆர்ட் ஃபிலிமு அது ஓடாது வேணாம் அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்குது. ஸோ அவங்க என்னென்னா அதை நம்ம எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் போகுது. ஸோ ஜனங்க இருக்காங்க பார்க்குறதுக்கு, மேபி குறிப்பிட்ட ஜனங்க தான் இருப்பாங்க, ஒரு செக்ஷன் ஜனங்க தான் இருப்பாங்க. அந்த ஜனங்க கூட போய் பார்க்குறதுக்கு இந்த ஃபெஸ்டிவல் அது நடந்தால் தான் பார்க்க முடியும் தவிர மிச்ச பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இல்லை ப்ரைவேட் ஷோவாக ஏதாவது போட்டு அந்த மாதிரி தான் தவிர ரிலீஸ் பண்ண முடியல. ஐ திங்க் இது சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் சில நல்ல படங்கள் வந்திருக்கு, லைக் காக்கா முட்டை, ஒரு அருவி, ஒரு அறம், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் விச் இஸ் நாட் ஒரு ஃபார்மேட் இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு பாயிண்ட்டை வச்சு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படம் வந்ததுனால இனிமேல் ஐ திங்க் நிறைய படங்கள் அது மாதிரி வரும்னு தோணும். ஐ ஹோப். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.